Hi, good morning, everyone. Welcome back to the series of all about English. Headwind. இந்த ஹெட்விண்ட் அப்படிங்கிறது பெயர்ச்சொல் தான். எதிர்காத்து அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம்ல, அதுதான் ஹெட்விண்ட். இப்போ இந்த ஹெட்விண்டுக்கு இன்னொரு மீனிங் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் செய்கிற காரியங்களில் அதாவது ஒரு எதிர்ப்பு இருக்குது, முன்னேற விடாமல் கொஞ்சம் முன்னேற்ற பாதையில் கொஞ்சம் தடங்கள் இருக்கு, நீங்க எதிர்பார்த்த ஸ்பீடில் முன்னேற முடியல அப்படின்னா அதையும் the situation like a headwind, the situation in the headwind அப்படிலாம் அதை சொல்லலாம். இங்க a strong headwind will make it feel like you are trying to ride your bike under water. தண்ணிக்கு அடியில் பைக் ஓட்டுறது மாதிரி இருக்கு, எதிர்காத்துல வண்டி ஓட்டுற மாதிரி. இது நேரடியாக சொல்லியிருக்காங்க. நம்ம முதல்ல சொன்னது ஃபிகரேட்டிவா, ஏதாவது ஒரு முன்னேற்ற பாதையில் ஒரு தடைக்கற்கள் மாதிரி வருது, முன்னேற்றம் தடைபடுகிறது, ஸ்லோவாகுது அப்படின்னா அதையும் நம்ம ஹெட்விண்ட் அப்படின்னு சொல்லலாம்.